வீடியோ லெக்சரில் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறோம். ஓகே இது பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு 4 விதமான குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தோன்னா டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு x² + 5x + 6 குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் என்ன ஃபார்மில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ax² + bx + c = 0. இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ஃபார்மெட். இது ஃபஸ்ட்டு டைப்பு. இது பார்க்க போகிறோம். இது ஃபஸ்ட்டு டைப், எல்லாமே ப்ளஸ் இருக்குது. அடுத்து x² - 5x + 6, இது செகண்ட் டைப். அடுத்து தேர்டு டைப் பார்த்தீங்கன்னா x² + 5x - 6. அந்த ஒரே ஒரு டேர்மை வச்சு 4 விதமான விஷயத்தையும் என்ன பண்ணிடலாம்னா பார்த்துடலாம். இது செகண்டு, இது என்னது தேர்ட் டைப். இது ஃபோர்த் டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா x² - 5x - 6. இந்த 4 விதமான குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் தான் இந்த வீடியோவில் எப்படி நம்ம சால்வ் பண்ண பார்க்க போகிறோம். கான்செப்ட் கிளாரிட்டி அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டு அப்படின்னா ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், சால்வ் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி ஃபார்முலா டேபிள் அப்படிங்கிறது ஒரு டேபிள் ட்ரிக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். இப்போ இதுதான் மிடில் நம்பர். இதை மிடில் நம்பர்னு சொல்லுவோம், இதை லாஸ்ட் நம்பர்னு சொல்லுவோம். மிடில் நம்பர், லாஸ்ட் நம்பர். மிடில் நம்பரும் ப்ளஸ் இருந்து லாஸ்ட் நம்பர் ப்ளஸ் இருந்தது அப்படின்னா என்னோட இன்டர்மீடியேட்டர் ஆன்சர், நடுவில் வர்ற ஆன்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ன்னு இருக்கும். என்னோட ஃபைனல் ஆன்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ்ன்னு இருக்கும். இது எப்படிங்கிறது நான் சம்ம சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அடுத்து செகண்ட் டைப்பில் என்ன இருக்குது, மைனஸ் ப்ளஸ் இருக்குது. மிடில் நம்பர் மைனஸ் இருக்குது, தேர்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் என்ன இருக்குது, ப்ளஸ் இருக்குது. அப்படின்னா இன்டர்மீடியட் ஆன்சர் ரெண்டுமே மைனஸில் இருக்கும். ஃபைனல் ஆன்சர் ரெண்டுமே எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ப்ளஸில் இருக்கும். அடுத்து தேர்ட் மாடலில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ்ன்னு இருக்கா, மிடில் நம்பர் ப்ளஸ்ஸு லாஸ்ட் நம்பர் மைனஸ் இருந்ததுன்னா இன்டர்மீடியட் ஆன்சரில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிரேட்டர் நம்பர் ப்ளஸ் இருக்கும், ஸ்மால் நம்பர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மைனஸில் இருக்கும். அது அப்படியே ஃபைனல் ஆன்சரில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாற்றி உல்ட்டாவாக எழுதணும். கிரேட்டர் நம்பர் மைனஸில் இருக்கணும், ஸ்மால் நம்பர் என்ன இருக்கணும், ப்ளஸில் இருக்கும். அடுத்து நாலாவது டைப் பார்த்தீங்கன்னா மைனஸ். மிடில் நம்பரும் மைனஸ், லாஸ்ட் நம்பரும் மைனஸ் இருந்ததுன்னா இன்டர்மீடியட் ஆன்சரான கிரேட்டர் நம்பர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மைனஸில் இருக்கும், ஸ்மால் நம்பர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸில் இருக்கும். என்னோட ஃபைனல் ஆன்சர் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா கிரேட்டர் நம்பர் ப்ளஸில் இருக்கும், ஸ்மால் நம்பர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மைனஸில் இருக்கும். இந்த ஃபார்முலா சார்ட் ரொம்ப 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 முக்கியமான சார்ட். இந்த ஃபார்முலா சார்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது 1 2 3 4 டைப். இப்போ ஃபஸ்ட்டு டைப்பில் என்ன பண்ண போதும், ரெண்டுமே ப்ளஸ் இருக்கா, மிடிலும் ப்ளஸ்ஸு லாஸ்ட்டும் ப்ளஸ்ஸாக. இன்டர்மீடியட் எப்படி இருக்கணும், ப்ளஸ் வரணும், ஃபைனல் ஆன்சர் எப்படி இருக்கணும், மைனஸ் வரணும். இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எதுவுமே இல்லைனால 1 இருக்கதா அர்த்தம். 1 × 6 என்னது, +6. இப்போ டேபிள்ஸ் எழுத ஆரம்பிச்சிருங்க. எதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் 6 வருமோ அந்த டேபிள்ஸில் எழுத ஆரம்பிச்சிடும். 1 6. இப்போது என்னோட இன்டர்மீடியட் ஆன்சரில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ப்ளஸ் போட்டு பார்க்கணும். ரெண்டுமே ப்ளஸ்ஸு போட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன வரணும்னு பார்த்தீங்கன்னா 5 கிடைக்கணும். 5x, அதாவது 5 கிடைக்கணும். இப்போ ரெண்டுமே நான் ப்ளஸ் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், 5 கிடைக்குமா, கிடைக்க வாய்ப்பில்லை. அப்போ இது தவறான ஆன்சர். இப்போ 2 3, அடுத்து 1 டேபிள் போட்டாச்சு, அடுத்து 2 டேபிள் பார்த்தீங்கன்னா 2 3. இப்போ என்னோடய சார்ட்டை பார்க்குறேன், ப்ளஸ் இருந்தால் இன்டர்மீடியட் ஆன்சர் ப்ளஸ் இருக்கணும், ஃபைனல் ஆன்சர் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா மைனஸ்ன்னு இருக்கும். இப்போ ரெண்டுமே நான் ப்ளஸ் போடுறேன்னு வச்சுக்கோங்க, இது ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ணேன்னா +6 கிடச்சிருது. இது ரெண்டுத்தையும் நான் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணேன்னா +5x கிடச்சிருது, 5 கிடச்சிருது. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணேன்னா 6 கிடச்சிருது. அப்போ என்னோடய ஆன்சர் பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட்டில் ரெண்டுமே எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா x + 2, அடுத்து என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா x + 3 இருக்கும், = 0. இன்டர்மீடியட்டில் ரெண்டுமே எப்படி இருக்கும், ப்ளஸ் இருக்கும். ஃபைனல் ஆன்சரில் ரெண்டுமே எப்படி இருக்கணும், மாற்றி எழுதணும். இப்போ x + 2 = 0 அப்படின்னா x = -2. அடுத்து x + 3 = 0 அப்படின்னா x = -3. அவ்வளோதான் விஷயம். இது ஃபஸ்ட்டு மாடல் முடிச்சிருக்கேன். இப்போ செகண்ட் மாடல் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இதுக்கு முன்னாடி 1 இருக்கதா அர்த்தம். இதையும் மல்டிப்ளை பண்ணால் +6 எனக்கு கிடைக்கணும். என்ன ஃபார்மேட்டுன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் ப்ளஸ்ஸு, நடுவில் ஆன்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ்ன்னு இருக்கணும். ஃபைனல் ஆன்சர் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ++ன்னு இருக்கும். அப்போது 1 6 ரெண்டுமே மைனஸ் போடுறேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கணும், -5 கிடைக்கணும். இதை வச்சு என்னால் -5 கொண்டு வர முடியுமா, வாய்ப்பில்லை. அடுத்து 2 3 போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டுமே மைனஸ் நான் போட்டுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இது ரெண்டுத்தையும் வச்சு என்ன பண்ணிடலாம், -5 கொண்டு வந்துடலாம். அப்போது ஓகே. அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் +6 கிடச்சிரும், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் -5 கிடச்சிரும். அப்போ இன்டர்மீடியட் ஆன்சர் ரெண்டுமே மைனஸில் இருக்குது, இங்கேயும் ரெண்டுமே மைனஸில் இருக்குது. ஆனால் என்னோடய ஃபைனல் ஆன்சர் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ப்ளஸில் இருக்கும். அப்போ என்ன வரும்னா x - 2, அடுத்து x - 3 = 0, x = +2, அடுத்து x = +3. இது டைப் 1ல் சொன்னது. டைப் 1ல் என்ன பண்ணால் 1 6 2 3 ரெண்டுமே ப்ளஸ்ன்றதுனால ரெண்டுமே ப்ளஸ்ஸு. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் +5 கிடைக்கும், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் +6 கிடைக்கும். அப்போது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் x + 2 x + 3 = 0. இது என்னோட இன்டர்மீடியேட்டர் ஆன்சர், இது என்னோட ஃபைனல் ஆன்சர். இன்டர்மீடியேட் ஆன்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ++ல் கிடைக்கும், ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா மைனஸில் கிடைக்கும். ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே எப்படி இருக்குது, மைனஸில் கிடச்சிருக்கா. இந்த ஃபார்மெட் பார்த்தீங்கன்னா மைனஸ் ப்ளஸ்ங்கிற ஃபார்மெட்டு.
ஓகே. மைனஸ் ப்ளஸ்ங்கிற ஃபார்மெட்டு. இன்டர்மீடியட் ஆன்சர் ரெண்டுமே என்னது மைனஸ் மைனஸில் கிடைக்கணும். ஃபைனல் ஆன்சர் ரெண்டுமே என்னது ப்ளஸ் ப்ளஸில் கிடைக்கணும். இன்டர்மீடியட் ஆன்சர் பார்த்திங்கன்னா இப்போ -5 இருக்கா, அப்போது 2 3. ஓகே, இது 1 6 வச்சு ரெண்டுமே மைனஸ் போட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன சாட்டிஸ்ஃபை ஆகாது, இந்த -5 வராது. ஓகே, அப்போ 2 3 போட்டேன்னா வச்சுக்கோங்க, ரெண்டுமே மைனஸ் போட்டேன்னா வச்சுக்கோங்க, -5 என்னது வந்துடுது. ஓகே, அப்போ எக்ஸு இன்டர்மீடியட் ஆன்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மைனஸில் கிடைக்கும். இதுதான் என்னது இன்டர்மீடியட் ஆன்சர். இன்டர்மீடியட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா x-2 x-3 = 0. ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே எப்படி கிடைக்கும், பாசிட்டிவில் கிடைக்கும். ஓகே ஓகே அடுத்து 3வது மாடல் பார்ப்போமா. இதுக்கு முன்னாடி 1 இருக்குது அர்த்தம். இதையும் மல்டிப்ளை பண்ணால் -6 ப்ளஸ் 5x வரணும். பார்த்திங்கன்னா 3வது டைப் ப்ளஸ் மைனஸ் இருந்தால் கிரேட்டர் நம்பர் ப்ளஸ்ஸு ஸ்மாலர் நம்பர் மைனஸ் பண்ணணும். இப்போ 1 6 கிரேட்டர் நம்பர் ப்ளஸ் போடணும், ஸ்மாலர் நம்பர் மைனஸ் போடணும். ஓகே, கிரேட்டர் நம்பர் ப்ளஸ் போடணும், ஸ்மாலர் நம்பர் மைனஸ். கிரேட்டர் நம்பர் ப்ளஸ் போட்டால் ஸ்மாலர் நம்பர் மைனஸ். அப்போ இதை ரெண்டுத்தையும் பண்ணிங்க அப்படின்னு ஆட் பண்ணிங்கன்னா +5 கிடச்சோம். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா -6 கிடச்சோம். அப்போ இது ஓகே. அப்போ x - 1 x + 6 = 0. கிரேட்டர் நம்பர் ப்ளஸ்ஸு ஸ்மாலர் நம்பர் மைனஸ். ஓகே, கிரேட்டர் நம்பரான 6 ப்ளஸ்ஸு ஸ்மாலர் நம்பரான 1 மைனஸ். ஓகே, அப்போ x - 1 x - 6. இது என்ன ஆன்சர்னா இன்டர்மீடியட் ஆன்சர். என்னோட ஃபைனல் ஆன்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா x - 1 = 0னா x = +1. அடுத்து x + 6 = 0 அப்படின்னா x = -6. ஓகே, இப்போ என்னோட ஃபைனல் ஆன்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிரேட்டர் நம்பர் மைனஸில் இருக்கும். கிரேட்டர் நம்பரான 6 மைனஸில் இருக்குது. ஸ்மாலர் நம்பரான இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸில் இருக்கும். ஸ்மாலர் நம்பர் எப்படி இருக்குது, ப்ளஸில் இருக்குது. இது என்னது ஸ்மாலர் நம்பர் எப்படி இருக்குது. இது அப்படியே உல்ட்டாப்பா, இது அப்படியே மாற்றி எழுத வேண்டியது. இங்கே -1 இருந்தால் +1, இங்கே +6 இருந்தால் -6. ஓகே ஓகே இது என்னோட தேர்டு டைப்பு. இந்த ஃபார்மா சார்ட்டை வச்சு தான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 டைப்பும் போட்டுறேன். இது ஃபஸ்ட்டு மாடலு, இது செகண்ட் மாடலு, இது தேர்டு மாடலு, இது என்னது ஃபோர்த் மாடல். ஓகே, இப்போது லாஸ்ட் மாடல்னால் இது பார்க்க போகிறேன். -6 வரணும், 1 6 மைனஸ் இருந்தது அப்படின்னா கிரேட்டர் நம்பர் மைனஸ் ஸ்மாலர் நம்பர் ப்ளஸ்ஸு, கிரேட்டர் நம்பர் மைனஸ் ஸ்மாலர் நம்பர் ப்ளஸ்ஸு. இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணிங்கன்னா -5 கிடச்சிரும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா -6 கிடச்சிரும். ஓகே, அப்போ என்னோட இன்டர்மீடியட் ஆன்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா x + 1 x - 6 = 0 இருக்கும். இதான் என்னது இன்டர்மீடியட் ஆன்சர். என்னோட ஃபைனல் ஆன்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா x + 1 = 0 அப்படின்னா x = -1. அடுத்து x - 6 = 0 அப்படின்னா x = +6. இதான் என்னோட ஃபைனல் ஆன்சர். ஃபைனல் ஆன்சரில் பார்த்தீங்கன்னா கிரேட்டர் நம்பர் ப்ளஸ் இருக்கும், ஸ்மாலர் நம்பர் எப்படி இருக்கும் மைனஸ் இருக்கும். கிரேட்டர் நம்பர் ப்ளஸில் இருக்குது, ஸ்மாலர் நம்பர் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா -1 இருக்குது. அதே இன்டர்மீடியட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா கிரேட்டர் நம்பர் மைனஸ் ஸ்மாலர் நம்பர் ப்ளஸ்ஸு, கிரேட்டர் நம்பர் மைனஸு ஸ்மாலர் நம்பர் என்னது ப்ளஸ். ஓகே, இந்த 4 விதமான ஃபார்மெட்டு தான் முக்கியமான ஃபார்மெட்டு. இதை வச்சு இப்போ சம் எப்படி சால்வ் பண்ணலாம், இந்த கோஎஃபிஷியன்ஸ் வச்சு எப்படிங்கிறது பார்த்துடலாம். ஓகே, இங்கே ஃபஸ்ட் இந்த விஷயம் தெரியணும். இப்போ கோஎஃபிஷியன்ஸ் வச்சு எப்படி சால்வ் பண்ணுறோங்கிறத காட்டுறேன். இப்போது 2x² + 10x + 12 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணணும். இதுக்கு முன்னாடி x² முன்னாடி 1 இருந்ததுனால 1ன்னு சொல்லி எடுத்துட்டேன். இதுக்கு முன்னாடி எனக்கு பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. அப்போ 2 × 12 என்னது 24. இது எப்படின்னா 2 × 12 என்ன 24 + 24. நான் இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், டேபிள்ஸ் எழுத ஆரம்பிக்கணும். இது என்ன டைப்பில் வருது, ++ டைப்பில் வருது. அப்போ இன்டர்மீடியட் ஆன்சர் ++ல் இருக்கும், ஃபைனல் ஆன்சர் எப்படி இருக்கும் -மைனஸில் இருக்கும். ஓகே, இப்போ 124 ரெண்டுமே ப்ளஸ் போட்டு பார்க்குறேன், என்னால் +10 கிடைக்காது, நடுவில் உள்ளது கொண்டு வராது. அடுத்து 212 ரெண்டுமே ப்ளஸ் போட்டு பார்க்குறேன், இந்த +10 வராது. அடுத்து 3 8 ரெண்டுமே ப்ளஸ் பண்ணி பார்க்குறேன்னா 11 வந்துடுது, எனக்கு 10 தான் தேவை, வராது. அடுத்து 4 6 ரெண்டுமே ப்ளஸ் பண்ணி பார்க்குறேன், +10 வந்துடுது, மல்டிப்ளை பண்ணால் +24 வந்துடுது. ஓகே ஓகே இப்போ என்னோட இன்டர்மீடியட் ஆன்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது முன்னாடி இருக்கிற கோஎஃபிஷியன்டான 2 இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த 2ஆல் என்ன பண்ணிடணும் பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணிடணும். ஓகே, இதை 2ஆல் என்ன பண்ணிடணும் பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணிடணும். ஓகே, அப்போ இதையும் அடிச்சு கொடுத்தீங்கன்னா என்னது 2 + 2, இதையும் அடிச்சு கொடுத்தீங்கன்னா +3. இன்டர்மீடியட் ஆன்சர் ரெண்டுமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ++ல் இருக்குது. ஓகே, ஃபைனல் ஆன்சர் ரெண்டுமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மைனஸில் கிடைக்கும். ஓகே, ஃபைனல் ஆன்சர் எப்படி இருக்கும், ஃபைனல் ஆன்சர் மைனஸ் அவ்வளோதான் இப்போ விஷயம். இந்த கோஎஃபிஷியன்ட் கொடுத்துருக்காங்கன்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே டிவைட் பண்ணேன், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ செகண்ட் டைப் பார்த்துடலாமா. 2x² - 10x + 12 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா +24 வரணும், ஆட் பண்ணிங்கன்னா -10 வரணும். இது மைனஸுங்கிற ஃபார்மெட் அப்படின்னா ரெண்டுமே மைனஸில் வரணும், நடுவில் உள்ளது. ஃபைனலாக ரெண்டுமே ++ன்னு எழுதணும். 1 24 ரெண்டுமே மைனஸ் போட்டால் -10 வருதா, வரல. 2 12 ரெண்டுமே மைனஸ் போட்டால் -10 வருதா, வரல. 3 8 ரெண்டுமே மைனஸ் போட்டால் -11. இது என்ன பண்ணலாம், வரல.
4 6 ரெண்டுமே மைனஸ் போட்டேன் அப்படின்னா -10 வருது. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணனா +24 வருது. என்ன பண்ணணும், முன்னாடி கோஎஃபிஷியன்ட் 2 இருக்கா, அப்போ 2ஆல் இதையும் டிவைட் பண்ணினா இதையும் டிவைட் பண்ணணும். இப்போ இன்டர்மீடியட் ஆன்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா -2 -3 இருக்கும். ஓகே, அப்போ என்னோடய ஃபைனல் ஆன்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதை அப்படியே மாற்றி உல்ட்டா +-2னா +2 -3னா என்னது +3. ஓகே, இது செகண்ட் டைப். ஓகே, புரிஞ்சிச்சா? இப்போ தேர்டு டைப் 3x² + 15x - 18 = 0. இப்போ என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கேன், இதையும் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே 2 வச்சு நான் எவ்வளோ நேரம் பார்த்தேன், இப்போ நான் 3 வச்சு மாற்றி என்ன பண்ணுறேன் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். -54 என்ன வரணும், +15 வரணும். இது என்ன டைப்புன்னு பார்த்துக்கிறேன், +-மைனஸுங்கிற டைப்பு. அப்போது நடுவில் உள்ள ஆன்சர் கிரேட்டர் நம்பர் ப்ளஸ் இருக்கணும், ஸ்மாலர் நம்பர் மைனஸ் இருக்கணும். அதுபடி நம்ம ஃபஸ்ட்டு எழுதலாம். ஓகே, 154 கிரேட்டர் நம்பர் ப்ளஸ் இருக்கணும், ஸ்மாலர் நம்பர் மைனஸ். இதை வச்சு என்னால் 15 கொண்டு வர முடியுமா, வராது. அடுத்து 2 27 கிரேட்டர் நம்பர் ப்ளஸ் ஸ்மாலர் நம்பர் மைனஸ். இதை வச்சு 15 கொண்டு வர முடியுமா, வர முடியாது. 3 18 கிரேட்டர் நம்பர் ப்ளஸ் ஸ்மாலர் நம்பர் மைனஸ். இதை வச்சு என்ன பண்ணிடலாம், +15 கொண்டு வந்துடலாம். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் -54. ஓகே. அடுத்து என்ன செய்யணும், இந்த 3 இருந்ததுனால 3ஆல் என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். அடித்து கொடுத்திங்கன்னா என்னோடய இன்டர்மீடியட் ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா -1. இதை அடித்து கொடுத்திங்கன்னா +6. இன்டர்மீடியட் ஆன்சரில் கிரேட்டர் நம்பர் ப்ளஸ் இருக்கணும், கிரேட்டர் நம்பர் ப்ளஸ்ஸு, ஸ்மாலர் நம்பர் எப்படி இருக்கணும், மைனஸில் இருக்கணும், ஸ்மாலர் நம்பர் மைனஸ். ஓகே. அடுத்து என்னோடய ஃபைனல் ஆன்சர் எப்படி இருக்கும், இதை அப்படியே மாற்றி எழுதணும். -1 என்னது +1, +6 என்னது -6. ஓகே, புரிஞ்சுட்டா? ஓகே, லாஸ்ட் டைப் வந்து பார்த்துடலாமா? லாஸ்ட்டு ஒரு டைப்பு 3x² - 15x - 18 = 0. ஓகே, இந்த டைப் பார்த்துடலாமா? அந்த டைப்பில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் இருக்கா, நடுவில் வர ஆன்சர் இன்டர்மீடியட் ஆன்சர் கிரேட்டர் நம்பர் மைனஸ் இருக்கணும், ஸ்மாலர் நம்பர் ப்ளஸில் இருக்கும். அடுத்து ஃபைனலான ஆன்சர் கிரேட்டர் நம்பர் ப்ளஸில் இருக்கணும், ஸ்மாலர் நம்பர் இருக்கும், மைனஸில் இருக்கும். ஓகே, அப்போ இது ப்ளஸ் இருக்கதா இருக்கும். மல்டிப்ளை பண்ணால் -54 என்ன வரணும், -15 வரணும். டேபிள்ஸ் எழுதிடுறேன். 154 கிரேட்டர் நம்பர் என்ன போடணும், இந்த ஃபார்முலா சார்ட்டு தான் மெயின். கிரேட்டர் நம்பர் மைனஸ் போடுங்க, ஸ்மாலர் நம்பர் ப்ளஸ் போடுங்க. கிரேட்டர் நம்பர் மைனஸ், ஸ்மாலர் நம்பர் ப்ளஸ்ஸு. இதை வச்சு என்னால் 15 கொண்டு வர முடியுமா, வாய்ப்பு இல்லை. 2 27 கிரேட்டர் நம்பர் ஸ்மால், இதை வச்சு 15 கொண்டு வர முடியுமா, வாய்ப்பு இல்லை. 3 18 கிரேட்டர் நம்பர் மைனஸ் ஸ்மாலர் நம்பர் ப்ளஸ். இதை வச்சு -15 கொண்டு வந்துடலாம். இதை மல்டிப்ளை பண்ணால் -54 வந்துடும். ஓகே, அடுத்து முன்னாடி என்ன இருக்குது, 3 இருக்கா, 3ஆல் என்ன பண்ணிடுறேன், டிவைட் பண்ணிடுறேன். இப்போ என்னோடய இன்டர்மீடியட் ஆன்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அடித்து கொடுத்திங்கன்னா +1, இதை அடித்து கொடுத்திங்கன்னா -6. ஓகே, 1 -6. என்னோடய ஃபைனல் ஆன்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதை அப்படியே மாற்றி உல்ட்டா என்ன வரும், -1 +6. ஓகே, புரிஞ்சிச்சா? அதான் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட பேசிக்ஸு. ஓகே, இதை வச்சு நம்ம சம்ஸ் என்ன பண்ணிடலாம், இப்போ சால்வ் பண்ணிடலாம். இதை வச்சு ஒரு மாடல் நான் இதில் தெளிவாக சொல்லிவிட்டு அடுத்து நம்ம ப்ராக்டிஸ் செஷன் வந்து நம்ம கொண்டு போயிடலாம். y² - 7x + 12 = 0. இதை சால்வ் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 4x² + 20x + 24 = 0. ஓகே, இதை வச்சு நம்ம சால்வ் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு இதை சால்வ் பண்ணுவோமா? ஃபஸ்ட்டு எந்த டைப் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இதை வச்சு எக்ஸாம்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன சார்ட்டுன்னு பார்த்துக்கிறேன். இப்போது மைனஸ் இருந்தால் என்னோடய ஃபைனல் ஆன்சர் தான் மெயின். அதை வச்சு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ரிலேஷனை கார்லேட் பண்ணணும். ஓகே, +12 அப்போ 1 12 இதை வச்சு என்ன -7 கொண்டு வரணும். ரெண்டுமே மைனஸ் போடுறேன், வாய்ப்பு இல்லை. 2 6 ரெண்டுமே மைனஸ் போடுறேன், வாய்ப்பு இல்லை. 3 4 ரெண்டுமே மைனஸ் போடுறேன், -7 வந்துடும். ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் +12 வந்துடும். ஓகே, அப்போ என்னோடய இன்டர்மீடியட் ஆன்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா -3 -4 இருக்கும். என்னோடய ஃபைனல் ஆன்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா +3 +4 இருக்கும். ஓகே, புரிஞ்சுட்டா? அதாவது மைனஸ் இருந்தால் இன்டர்மீடியட் ஆன்சர் ரெண்டுமே எப்படி இருக்கும், மைனஸில் இருக்கும். ஃபைனல் ஆன்சர் ரெண்டுமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா +ல் இருக்கும். ஓகே, இதை எழுதியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதை எழுதுகிறேன். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் +96. ப்ளஸ் இருந்தால் ரெண்டுமே ப்ளஸ் இன்டர்மீடியட் ஆன்சர். ஃபைனல் ஆன்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ்ன்னு இருக்கும். ஓகே, அப்போது +96 1 × 96 வராது. 20 வரணும், +20 வரணும், வராது. அடுத்து 2 48 ரெண்டுமே ப்ளஸ்ஸு, வராது. 3 32 ரெண்டுமே ப்ளஸ் இருக்கணும், வராது. 4 24 ரெண்டுமே ப்ளஸ் இருக்கணும், வராது.
5 வராது. 6வது டேபிள் 6, 16 ரெண்டுமே ப்ளஸ் இருக்கணும். 22 வராது, 20 வராது. அடுத்து 7வது டேபிளில் 96 வராது. 8வது டேபிளில் 8, 12 ஓகே, ரெண்டுமே ப்ளஸ் இருக்கணும். ப்ளஸ் 20 வந்துடும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 96 வந்துடும். அப்போ என்னோடய ஆன்சர் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, இன்டர்மீடியட் ஆன்சர் 8 + 8 + 12 இருக்கும். என்னோடய ஃபைனல் ஆன்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா -8 -12 இருக்கும். ஓகே, இப்போ நான் இது ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணி ரிலேட் பண்ணணும். ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். என்ன தப்பு பண்ணிட்டேன்னா, இங்கே 4 இருக்கா, 4ஆல் என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். அப்போ இதை அடித்து கொடுத்தீங்கன்னா +2 வரும். இங்கே அடித்து கொடுத்தீங்கன்னா +3 வரும். ஓகே, +3 வரும். அப்போ இங்கே வந்து ஃபைனல் ஆன்சர் -2 வரும். இந்த ஃபைனல் ஆன்சர் என்ன வரும் பார்த்தீங்கன்னா +3 வரும். ஓகே, இதை எப்படி பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸோட வேல்யூ, இது ஒய்யோட வேல்யூ. எக்ஸோட வேல்யூ என்னலாம் இருக்குது, -2. ஃபைனல் ஆன்சரை வச்சு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ரிலேட் பண்ணுவோம். ஓகே, ஃபைனல் ஆன்சர் என்ன இருக்குது, -2 -2 2 தடவை எழுதிக்கணும். அடுத்து என்ன இருக்குது, +3 +3 2 தடவை எழுதிக்கணும். அடுத்து என்னென்னா, இதில் ஃபைனல் ஆன்சர் ஒயில் என்ன இருக்குது, +3 இருக்குது, அடுத்து +4 இருக்குது, அடுத்து +3 இருக்குது, +4 இருக்குது. இந்த மாதிரி மெத்தடில் எழுதி ரிலேட் பண்ணணும். மொத்தம் 4 விதமான ரிலேஷன் கிடைக்கும். x <y கிடைக்கும், இல்லை x <= y கிடைக்கும். அடுத்து 3 வந்து x <y கிடைக்கும். 4 வந்து பார்த்திங்கன்னா x <= y கிடைக்கும். 5 வந்து பார்த்திங்கன்னா x = y ரிலேஷன் நாட் டிட்டர்மைன் அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே, ரிலேஷன் நாட் டிட்டர்மைன். இந்த 5 விதத்தில் ஏதோ ஒரு தான் நமக்கு ஆன்சராக வந்து வரப்போகுது. இது ரெண்டில் எது பெருசு, இதான் பெருசு. இது ரெண்டில் எது பெருசு, இதான் பெருசு. இது ரெண்டில் எது பெருசு, ஈக்குவல் டு. இது ரெண்டில் எது பெருசு, இது பெருசு. இப்போ இங்கே எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. எக்ஸு ஒய் எல்லாத்துக்கும் இங்கே லெஸ் தேன் இருக்குது, நடுவில் என்ன இருக்குது, ஒரு ஈக்குவல் இருக்குது. அப்போ இதுதான் இந்த சம்க்கான எனக்கான ஆன்சர் அப்படிங்கிறது நோட் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. ஓகே, இந்த சம் எப்படி செஞ்சேன், கடைசியில் எப்படி நான் ரிலேட் பண்ணுங்கிறத நோட் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. ஓகே, புரிஞ்சிச்சா? ஓகே, இதே மாதிரி மெத்தடில் தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள் வரப்போகிறதுல நம்ம என்ன பண்ண போகிறோம், சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, இன்னொரு சம் கூட நான் என்ன பண்ணலாம் பார்த்துடலாம். = 0 30. ஓகே, ஓகே, இப்போ இதை சால்வ் பண்ணணும். ஓகே, இப்போ இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குங்கிறத பார்க்கலாம். ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு, இப்போ என்னோட ப்ளஸ் தான் வரப்போகுது. ஃபைனல் ஆன்சர் என்ன இருக்குது, மைனஸில் வரப்போகுது. ஓகே, முன்னாடி 1 இருக்குது அர்த்தம். இது பண்ணோன்னா +12. ஓகே, அப்போ என்ன வரணும், +7 கிடைக்கணும். 1 12 ரெண்டுமே +4 வராது. 2 6 ரெண்டுமே +4 வராது. 3 4 ரெண்டுமே +4 வந்துடும். முன்னாடி 1 தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. அப்போ என்னோடய இன்டர்மீடியட் ஆன்சர் என்னது, +3 +4. என்னோடய ஃபைனல் ஆன்சர் என்னது, -3. இதை அப்படியே மாற்றி எழுதணும், -4. ஓகே, இதை அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணணும். என்ன வரணும், -150. ஓகே, என்ன வரணும், -25 வரணும். ஓகே, ஓகே, இந்த சம்மில் நான் கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணுறேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ண பாருங்கள். 10 15 போட்டிங்கன்னா தான் வரும். ஏன்னா மைனஸ் இருக்கா, மைனஸ் இருந்தால் என்ன ஃபார்மேட்டாக, கிரேட்டர் நம்பர் மைனஸு, ஸ்மாலர் நம்பர் ப்ளஸ். இங்கே பார்த்தீங்கன்னா அப்படி மாற்றி எனக்கு இந்த இன்டர்மீடியட் தெரிஞ்சுன்னா இதோட ஆன்சர் அப்படின்ற பண்ணிடலன்னா மாற்றி ஃபைனல் ஆன்சரில் கொண்டு வந்துடணும். ஓகே, கிரேட்டர் நம்பர் மைனஸு, ஸ்மாலர் நம்பர் ப்ளஸ்ஸு. ஓகே, அப்போ இன்டர்மீடியட் ஆன்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதில் என்ன பண்ண போகிறோன்னா டிவைட் பண்ண போகிறது இல்லை. என்ன பண்ணோம்னா, கிரேட்டர் நம்பர் என்னது, இன்டர்மீடியட் ஆன்சர் இதுதான். ஓகே, ஃபைனல் ஆன்சர் எப்படி இருக்க போகுது, -10 +15 இருக்க போகுது. இந்த முன்னாடி இருக்க கோஎஃபிஷியன்ட் 5ஆல் மல்டிப்ளை பண்ணலையா, அதுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம்னா மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஓகே, இது 5ஆல் மல்டிப்ளை பண்ணிடணும். ஏன்னா இதோட கோஎஃபிஷியன்ட் இதோட கோஎஃபிஷியன்ட் சேமாக இருந்தால் பிரச்சனையே கிடையாது. ஆனால் இங்கே 1 இருக்குது, இங்கே என்ன இருக்குது, 5 இருக்குது. அப்போ இந்த 5 கொண்டு இதை என்ன பண்ணிடலாம், மல்டிப்ளை பண்ணிடணும். அப்போது இதில் ஆன்சர் என்ன வரும் பார்த்தீங்கன்னா, ஒய்யோட ஆன்சர் என்ன வரும் பார்த்தீங்கன்னா, 5ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -15 -20. இங்கே எக்ஸோட ஆன்சர் என்னது, -10 +15. உங்களுக்கு எப்படி ஈக்குவேட் பண்ண சொல்லி தந்திருக்கேன், எக்ஸு ஒய். எக்ஸுக்கு என்னது, -10 -10 2 தடவை எழுதணும். அடுத்து என்ன எழுதணும், +15 +15 2 தடவை எழுதணும். அடுத்து இதே எப்படி எழுதணும், -15 -20 எழுதணும். அடுத்து -15 -20 எழுதணும். இது ரெண்டில் எது பெருசு, நெகட்டிவில் சின்ன நம்பர் தான் என்னது பெருசு, இப்போ இதான் பெருசு. ஓகே, இது ரெண்டில் எது பெருசு, நெகட்டிவில் சின்ன நம்பர் தான் பெருசு, இதுதான் பெருசு. இது ரெண்டில் எது பெருசு, இப்போ பாசிட்டிவ் தான் பெருசு. இது ரெண்டில் எது பெருசு, இதுதான் பெருசு. அப்போ என்னோடய ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா, எக்ஸ் > y. இது ரெண்டுத்துக்கு இடையில என்ன சிம்பிள் வருதோ அதை வச்சு என்ன பண்ணணும், ஈக்குவேஷனை எழுதிடலாம். ஓகே, அடுத்தடுத்த வீடியோவில் சம்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகே, அதுதான் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் என்னோட பேசிக்கான மெத்தட் டு சால்வ் பேங்க் எக்ஸாம்ஸ். ஓகே, பாய்.